சசிகலாவை அதிமுகவிலிருந்து நீக்கியது செல்லும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஓ பன்னீர்செல்வம் தரப்பு வாதம். சென்னை உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கிய நிலையில் புழல் சிறையிலிருந்து வெளியே வந்தார் டிடிஎஃப் வாசன். நண்பர்கள் உத்தரவாதம் அளிக்காத நிலையில் தாய் அளித்த உத்தரவாதத்தால் பிணையில் வந்தார். தொடர்ந்து பைக் ஓட்டுவேன் என்றும் படத்தில் நடிப்பேன் என்றும் டிடிஎஃப் வாசன் பேட்டி. வழக்கு தொடர்பாக மேல்முறையீடு செய்வேன் என்றும் பேட்டி. பைக்கும் ஓட்டுவேன், கண்டிப்பா படமும் நடிப்பேன். பேஷன் எப்பவுமே விட்டு கொடுக்க முடியாது. லைசென்ஸ் சஸ்பெண்ட் பண்ணிருக்காங்க. இன்டர்நேஷனல் லைசென்ஸ் எடுக்கலாம், அப்படி இல்லைன்னா இன்னும் மேல்முறையீடு ஏதாவது பண்ணலாம். ஏன்னா இது ஏதோ இந்த கை போனதை விட லைசென்ஸ் போடும்போது தான் அப்படியே கண் கலங்கிட்டேன். ஸோ எல்லாத்துக்குமே ஸ்ட்ராங்கா தான் இருப்பேன். பட் லைசென்ஸ் 10 வருஷம் அப்படிங்கும்போது மட்டும் ரொம்ப வருத்தமாச்சு. அமைச்சர் ஏவா வேலுவுக்கு சொந்தமான இடங்களில் 10 மணி நேரமாக நீடித்து வரும் வருமான வரித்துறை சோதனை. திருவண்ணாமலையில் கூடுதல் துணை ராணுவத்தினர் குவிப்பு. பொங்கல் பரிசு தொகுப்பு முறைகேடு தொடர்பான புகார். அமைச்சர்கள் சக்கரபாணி, ஐ பெரியசாமி ஆகியோர் மீது லோக் ஆயுக்தா விசாரணை நடத்த சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. மாநில அரசால் கண்டதேவி கோவில் தேர் வெள்ளோட்டத்தை நடத்த முடியாதா? மத்திய தொழில் பாதுகாப்பு படை உதவியோடு தேரை ஓட வைக்கலாமா என்று சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை கேள்வி. காவிரியில் நவம்பர் 23ஆம் தேதி வரை வினாடிக்கு 2600 கன அடி நீர் திறக்க வேண்டும். கர்நாடக அரசுக்கு காவிரி ஆணையம் உத்தரவு. மேகதாது குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற கர்நாடகாவின் கோரிக்கையை நிராகரித்தது காவிரி மேலாண்மை ஆணையம். சிறப்பு கூட்டம் நடத்தி விவாதிக்கப்படும் என்றும் விளக்கம். பெரியகுளம் பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்ய எதிர்ப்பு. நகராட்சி அலுவலகத்தை முற்றுகையிட்டு பொதுமக்கள் போராட்டம். கோவை கார் குண்டுவெடிப்பு வழக்கில் மேலும் ஒருவரை கைது செய்த தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள். போத்தனூர் பகுதியைச் சேர்ந்த தாஹா நசீர் சென்னை பூந்தமல்லி நீதிமன்றத்தில் ஆஜர். ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் 179 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது நெதர்லாந்து. எளிதாக வென்று அரையிறுதி வாய்ப்பில் ஆப்கானிஸ்தான் நீடிக்குமா என்று எதிர்பார்ப்பு. மதுரை எய்ம்ஸ் கட்டுமான பணிகளுக்காக மண் பரிசோதனை பணிகள். 2 ஆழ்துளை இயந்திரங்கள் மூலம் மண் பரிசோதனை நடத்தும் தனியார் கட்டுமான நிறுவனம். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு குறித்து விசாரித்த அருணா ஜெகதீசன் ஆணைய அறிக்கையின் அடிப்படையில் நடவடிக்கை எடுக்காதது ஏன்? தமிழ்நாடு அரசு விளக்கம் அளிக்குமாறு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இந்தியன் 2 திரைப்படத்தின் இன்ட்ரோ வீடியோ வெளியீடு. எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டார் நடிகர் ரஜினிகாந்த். எங்க தப்பு நடந்தாலும் கண்டிப்பா நான் வருவேன். இந்தியனுக்கு சாவே கிடையாது. வணக்கம் இந்தியா. இந்தியன் இஸ் பேக். சென்னையில் பெய்த தொடர் மழையால் கிண்டி வேளச்சேரி சாலையில் முழங்கால் அளவிற்கு தேங்கிய நீர். விமான நிலையத்திலும் நீர் தேங்கியதால் பயணிகள் தவிப்பு. கன்னியாகுமரி, திருநெல்வேலி உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் மிக கனமழைக்கு வாய்ப்பு. மதுரை, சிவகங்கை உள்ளிட்ட 10 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. இயல்பை விட 40% குறைந்த வடகிழக்கு பருவமழை. வடகிழக்கு பருவமழை இதுவரை 12 சென்டிமீட்டர் பெய்திருப்பதாக தென்மண்டல வானிலை ஆய்வு மையத்தின் தலைவர் பாலச்சந்திரன் தகவல். கோவையில் செயல்பட்டு வந்த வஉசி உயிரியல் பூங்காவின் அனுமதி ரத்து. பறவைகள், பாம்பு, மரநாய் உள்ளிட்ட விலங்குகள் சென்னை வண்டலூர் பூங்காவிற்கு மாற்றம்.
திருப்பூரில் வீட்டின் முன்பு விளையாடிக் கொண்டிருந்த 2 வயது சிறுவையை கடித்து குதறிய திருநாய்கள். அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை. தூத்துக்குடியில் காதல் தம்பதி கொலை வழக்கில் பெண்ணின் தந்தை கைது. கொலையில் தொடர்புடைய மேலும் 2 பிடிக்க தீவிர தேடுதல் வேட்டை. நூறு நாள் வேலை திட்டத்தை 200 நாட்களாக அதிகரிக்க கோரி ஒரத்தநாட்டில் மாபெரும் பேரணி. விவசாய தொழிலாளர்கள் திரளாக பங்கேற்பு. திருப்பத்தூர் அருகே சாலையில் திரிந்த மாடு முட்டியதில் இருசக்கர வாகனத்தில் சென்றவர் காயம். 10க்கும் மேற்பட்ட மாடுகளை பிடித்து அபராதம் விதித்து நகராட்சி நிர்வாகம். கொடைக்கானல் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரம் மிதமான மழை. சிதம்பரத்தில் பெய்த மழையால் கடைவீதிக்கு வந்த மக்கள் அவதி. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே ஏரியில் கவிழ்ந்த கல்லூரி பேருந்து. ஏரியில் நீர் இல்லாத நிலையில் மாணவர்களுக்கு லேசான காயம். வேலூர் பாலாற்றிலிருந்து பைக்கின் மணல் திருடும் கும்பல். கடத்தப்படும் மணலுடன் அதிவேகமாக செல்வதால் கிராம மக்கள் அச்சம். சென்னை கோயம்பேடு மேம்பாலத்தில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளான டாடா ஏசி வாகனம். போக்குவரத்து நெரிசலால் வாகன ஓட்டிகள் தவிப்பு. குற்றாலம் மீனருவியில் 2வது நாளாக காட்டாற்று வெள்ளம். சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிப்பு. தென்காசி மாவட்டம் ஆழ்வார்குறிச்சியில் காவல்துறையினரை பணி செய்ய விடாமல் தடுத்த வழக்கு. பாஜகவின் அமர் பிரசாத் ரெட்டிக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கியது அம்பாசமுத்திரம் நீதிமன்றம். டாஸ்மாக் ஊழியர்களுக்கான 20 விழுக்காடு தீபாவளி போனஸ் பெற்றுத் தரப்படும். 21 சங்கங்களை சேர்ந்த பிரதிநிதிகள் பங்கேற்ற பேச்சுவார்த்தையில் அமைச்சர் முத்துசாமி உறுதி. ஆப்கானிஸ்தானுக்கு எதிரான போட்டியில் நெதர்லாந்து தடுமாற்றம். 44 ஓவர்களில் 9 விக்கெட்டுகளை இழந்து 173 ரன்கள் மட்டுமே சேர்ப்பு. இஸ்ரேலின் தொடர் தாக்குதலுக்கு இடையே காசாவில் கொண்டாட்டம். டெபி பகுதியில் குழந்தைக்கு பிறந்தநாள் கொண்டாடிய குடும்பத்தினர். يلا حالا بالا بالا حي ابو الفاسد حيكون عيد ميلاد الليله اسعد الاعياد فليحيى ابو الفاسد